கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 146 சங்கீதம் 7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நீதிபரராக இருந்து அவர் நியாயம் செய்வார். அவர் நீதிபரராக இருக்கிறார், நமக்கு நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்திலே நீதி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே உங்களுக்கு அநீதி நடந்திருக்கலாம், உங்களை யாராவது ஒடுக்கியிருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக தீமை செய்திருக்கலாம், உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே நீங்கள் தெரிவிக்கும் போது உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர், உங்களுக்கு உதவி செய்கிறவர் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போஷிக்கிறவர். நீதிமானை அவர் ஒருபோதும் பசியினால் வருந்த விடார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அனுதினமும் போஷிக்கிறவர், நமக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறவர். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க்கு 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி முடித்த பிறகு அவர்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுத்தார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு அவர் எல்லாரையும் போஷித்தார். பிரியமானவர்களே, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று அங்கே நான் பார்க்கிறோம். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை போஷிக்கிறவர், திருப்தியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறவர். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரையே நம்பி வாழும்போது திருப்தியாய் நம்மை நடத்துவார். நம்மை ஒருபோதும் பசியினால் அவர் வருந்த விடார். பிரியமானவர்களே, உங்களையும் போஷிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பத்தை அவர் திருப்தியாய் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்மை ஒருபோதும் அவர் பசியினால் வருந்த விடார். நீதிமான்களுடைய சிரசின் மீதோ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பிரியமானவர்களே, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு விடுதலை. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். கட்டுண்ட ஜனங்களை கர்த்தர் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, தேவன் அறிவார், உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை நடத்த இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க.
கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்டனால வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூர் ரபா கே ரேஷேக்கே லதன ஹந்தரோ ரபா லபா ரதன ஹத ரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபுர ஷாகராக தூரி கரதரபல்லா ரபா லபா ரதன ஹந்தோர ரஷாக்கா ரதன ஹதுரபா. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளையுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிரச் செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவ சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எனக்கு தேவ சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் வெளிப்படட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுகிறார்களோ, அதிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போற காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமுத்திரை காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.